ஜிஎஸ்டியில் மாத்திரம் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்னு கன்செஷன் கொடுக்கல. சிறு வியாபாரிகளுக்கு உதவி செய்யணும். சிறு அளவில் வியாபாரம் செய்வது இவ்வளவு பெரிய மக்கள் தொகை நாட்டில் மிகவும் கடினமான ஒன்று. சிறு வியாபாரிகள் எல்லா வியாபார கணக்குகளையும் வைத்து இருப்பது கடினம். யோசிச்சுக்குங்க. அதற்கு வந்து ஜிஎஸ்டி சட்டத்தில் மாத்திரம் காம்போசிஷன் ஸ்கீம்னு தனியாக கொண்டு வரல, வருமான வரி சட்டத்திலையும் அவங்களுக்கு சுலபமான முறையில் தொழில் செய்வதற்கு வசதி செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2001 இருந்த மத்திய அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது, 40 லட்சத்திற்குள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினா, நான் வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் சிறு வியாபாரி, நீங்கள் செல்கிற வியாபாரத்தில் 8% இன்கமாக டிக்ளேர் பண்ணிவிடுங்க. 40 லட்சம் வியாபாரம் பண்ணிங்கன்னா 3,20,000 ரூபா வருமானம்னு காட்டிடுங்க. நீங்கள் எந்த கணக்கும் காட்ட வேண்டாம், நீங்கள் காட்டுற இன்கத்தை நாங்கள் அப்படியே இன்கமாக ஒத்துக்கிறோம் அப்படின்னு வருமான வரி சட்டத்தில் சிறு வியாபாரிகளுக்கு கொண்டு வந்தாங்க. 2011-12 வக்கல வந்து அந்த லிமிட்டை வந்து இன்ஃப்ளேஷன் ஏறி போகிறது. ஏன்னா 2001 40 லட்சங்கிறது 2011-12 1 கோடி லிமிட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் 2015-16 இப்பொழுது என்ன நிலைமைன்னா அதை 2 கோடி ஆக்கியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் அந்த 1 கோடி லிமிட்டுங்கிறத 2 கோடின்னு ஆக்கியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஒருத்தர் காம்போசிஷன் ஸ்கீம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 1% டேக்ஸ் கட்டினா போதும். இதுதான் ஜிஎஸ்டி சட்டம். அவர் 1% டேக்ஸ் கட்டிட்டாரு, அவரை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. இன்கம் டேக்ஸில் அவர் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த 1 கோடியோ 1.5 கோடியோ 2 கோடியோ நம்ம ஒரு 1.5 கோடின்னு எதிர்ப்போம். ஏன்னா ஜிஎஸ்டியில் 1.5 கோடி லிமிட் காம்போசிஷன் இருக்கு. 1.5 கோடி பிஸ்னஸ் பண்ணுறவர் அவருடைய பிஸ்னஸில் பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமாக பேங்க் மூலமாக பண்ணிட்டு இருக்காரு, கேஷாகவே பண்ணலை. எல்லா டிரான்சாக்ஷன் வரவு செலவுகள் அனைத்துமே பேங்க் மூலமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவருடைய பண்ணுற வியாபாரத்தில் 6% லாபமாக காட்டினா போதும். மாதம் 12.5 லட்சம் வியாபாரம், அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலே வியாபாரம் பண்ணுறாரு. 12.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே மாத வியாபாரம். ஆண்டு வியாபாரம் 1.5 கோடி. அந்த ஆண்டு வியாபாரம் 1.5 கோடி பண்ணுற வியாபாரி சாதாரண வியாபாரி இல்லை. அந்த 1.5 கோடி பண்ணுற வியாபாரிக்கு மறைமுக வரி ஜிஎஸ்டி 1% கட்டினா போதும். நேர்முக வரி, இன்கம் டேக்ஸ், வருமான வரி சலுகையில் இருக்கிற அத்தனை பெனிஃபிட்டையும் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு வீடு வாங்கினார், பிற்காலத்துக்கு சேமித்தார், பிஎஃப் கட்டினார், பென்ஷன் ஸ்கீம்லாம் சேமித்தார் அப்படின்னு ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டாருன்னா நேர்முக வரியும் கிடையாது, மறைமுக வரி ஒரே 1% கட்டினா போதும். இந்த அளவுக்கு வருமான வரித்துறையிலும் சரி, மறைமுக வரி ஜிஎஸ்டிலையும் சரி, சிறு வியாபாரிகளுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பெனிஃபிட் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை விட இவ்வளவு மக்கள் தொகை 130 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு சலுகையோடு இருக்குன்னா இது ஒரு வரவேற்கத்தக்கது. இதுக்கு ஒரு குறை கூறியதோ அல்லது மனசில் வந்து ஒன்றுமே செய்யலை, எங்களுக்கு நாங்கள்லாம் சிறு வியாபாரிகள், எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலைன்னு வாயால் சொல்லாமே தவிர மனசால யோசிச்சோன்னா இதை விட அதிக அளவுக்கு எந்த அரசாங்கமும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said People of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.